ஓகே. இப்போ நம்ம அடுத்து எப்படி கியூரியாசிட்டியா? ஆர்டர் போடுறது அப்படின்னா, இந்த சார்ட் விண்டோல இருந்தே ஆர்டர் போட முடியும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லாட் சைஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க லாட் சைஸ் அப்படின்றது 0.01 அப்படின்றது தான் இருக்கிறதுலயே லோவஸ்ட் லாட்டு. 1000 குவான்டிட்டி. அதுதான் மினிமம். குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருக்கா? அதிகமாலாம் இருக்காது. ஏன்னா, நம்ம ஒரு கரன்சில ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். கரன்சில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 5 பைசா 5 பைசாவே அதிகம் தான். அதையும் தாண்டி சின்ன லெவல்ல தான் பிரைஸ் மூவ்மெண்ட் இருந்துட்டுருக்கும். சரிங்களா? அப்போ குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணி இப்போ ஒண்ணும் இல்ல. ஸ்டேட் பேங்க் வந்து ரூ. 300ல இருந்து ரூ. 400க்கு போகுதுன்னா ரூ. 100 2டே 2 ஷேர் வாங்கி வச்சுட்டு நான் ஹோல்டு பண்ணா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? ரூ. 200 ப்ராஃபிட்டுக்கு. இருக்காது. அந்த இடத்துல குவான்டிட்டி ஏத்த வேண்டியதா இருக்குல்ல. 300, 400க்கே வந்து 2 குவான்டிட்டி அப்படின்றது ஒண்ணும் இல்லன்னும்போது, இதுல 5 பைசாக்கும் கம்மியே ரொம்ப 1 பைசா, 2 பைசால கூட அதோட கம்மியா தான் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ பல்க்கான குவான்டிட்டி தான் நமக்கு இதுல ட்ரேட் பண்ணுவோம். அப்போ 1000 குவான்டிட்டின்றது இங்க ஒண்ணுமே இல்ல. 1000த்துக்கே ஒண்ணும் பெருசா மூவ்மெண்ட் காட்டவே காட்டாது. இப்போ ஒண்ணும் இல்ல. 0.01 நான் போடுறேன். 0 USD 0.01 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு செல் பண்றேன். சரிங்களா? க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ செல் ஆர்டர் ஓடிட்டு இருக்கு. இங்க டிஸ்ப்ளே ஆகுறது 0.02 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து டாலர்ஸ். சரிங்களா? இத அப்படியே நான் 85ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா INR கன்வெர்ட் ஆகும். இப்போ எனக்கு இப்போ லாஸ் வந்து 0.06 காட்டுது. இப்போ நான் வந்து அந்த 0.06 85ஆல மல்டிப்ளை பண்றேன். எனக்கு லாஸ் வந்து ரூ. 5. ரூ. 5ன்றது ஒரு லாஸா? நம்ம எப்படி குத்துக்கல் மாரி, கன் மாரி உட்காந்துட்டு இருப்போமா? அதனால 0.01ல ஒண்ணும் பெருசு இப்போ 0.1ன்னு காட்டுதா? அது என்ன காட்டப் போகுது? 0.15 அப்படின்றபோது 85 அப்படின்றது எனக்கு ரூ. 12 லாஸ். அப்போ ப்ராஃபிட்டும் அதே மாரி தான். 1 பிப் ஓடுச்சுன்னா உங்களுக்கு $1 வரும். சரி 10 பிப் ஓடுச்சுன்னா $1 வரும். 10 பிப்புங்கிறது நம்ம நியூயார்க்ல ட்ரேட் பண்றோம் இல்லையா? 10 பிப் அந்த கேண்டில்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ 10 பிப் ஓடுச்சுன்னா உங்களுக்கு $1 தான் வருதுன்ற போது, நம்ம லாட் சைஸ ஏத்துறோம். டிஃபால்ட்டா ஏத்துறோம். 0.1 போடுறோம். 0.1 லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பிப்புக்கு இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய கேண்டில் பேக்ல அடிச்சிருக்கு. எனக்கு அங்க ரூ. 40 தான் மைனஸ் காட்டிட்டு இருக்கு. இல்லையா? ரூ. 40 இல்ல ரூ. 30 தான் மைனஸ் காட்டிட்டு இருக்கு. 0.4 இப்ப நான் 0.1 போட்டிருந்தேன்னா, எனக்கு $4.1 மைனஸ் காட்டும். அப்ப எவ்வளோ? 4.1ன்னா ரூ. 350 லாஸ் இது. ஆக்சுவலா இப்ப ஓடிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம என்எஸ்சில எடுத்தா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் இந்நேரத்துக்கு? ஒரு ரூ. 1000 வந்திருக்குமா? ஒரு ரூ. 1500 எடுத்திருப்போமா இந்நேரத்துக்கு? இப்போ அர்த்த மணியில போட்டு எடுத்தீங்கன்னா, மேல போச்சுன்னா. அப்போ நம்மளோட டிஃபால்ட் லாஸ் என்எஸ்சிலே ட்ரேட் பண்றதுக்கும், இங்க இருக்கிறதுக்கும் 0.2 அப்படிங்கிறது தான் ஈக்குவலன்ட்டா இருக்கும் ஆல்மோஸ்ட். அதனால தான் 0.1லேருந்து எல்லாரையும் போட சொல்றோம். 0.1லேருந்து 0.2 அப்படிங்கிறது என்எஸ்சில ஒரு லாட் எடுக்கிறதுக்கு ஈக்குவலா ஓடும் ஓரளவுக்கு. ஆப்ஷன்ல சொல்றேன். ஃபியூச்சர்ல இல்ல. ஃபியூச்சர்ல நமக்கு இன்னும் ஏத்தணும். ஸோ லாட் சைஸ் வந்து ரியல் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 0.0 அந்த ரேஞ்சிலலாம் போடாம, மினிமம் 0.15லேருந்து 0.2லேருந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் இதே ஆர்டர் இன்னொன்னு போடுறேன். செல்லே போடுறேன். செல்ல தான் இருக்கு இல்லையா? டபுள் கிளிக் பண்றேன். ஆர்டர் விண்டோ வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணாலும் வரும். ரைட் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், நியூ ஆர்டர்ன்னு குடுத்தாலும் வரும். அப்படி இல்லன்னா, அங்கேயே ஷார்ட்கட் பாருங்க. நியூ ஆர்டருக்கு ஷார்ட்கட் என்னங்க இதுல? யாருக்காவது தெரியுமா? சரி விடுங்க. தெரியல. சரி இப்ப நான் வந்து 0.1 போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 0.1 சார் போட்டிருக்கேன். இங்க F9 சார். F9 ஓகே. F9. ஸோ 0.1 போடும்போது தெரியுதா? 0.1 வந்து லாஸ் வந்து எப்படி இருக்கு? ஹெவியா ஏறுது. $2 $3ன்னு ஏறுது. இப்போ அதே வந்து 0.1க்கு பதிலா 1 லாட் போடுறேன். இங்க பாருங்க கீழ. இது இன்னும் ஏறும். $3 இப்ப காட்டுதா? டக்குன்னு $8 $10 பை அடிச்சிட்டனோ? இல்லையே. ஓ! கீழ இறங்கியிருக்கு. அதாவது நம்ம 3வது லாட் இங்க மேல போட்டிருக்கோம். இந்த சின்ன மூவ்க்கு $12 காட்டுது. தெரியுதா? $12னா எவ்வளோ நமக்கு? கிட்டத்தட்ட ரூ. 1000 இந்த ஒரு மூவ்க்கு. இப்ப தெரியுதா நைட்ல நம்ம எதுக்கு வேகமா க்ளோஸ் பண்றோன்ட்டு அந்த ஆர்டர? 3 லாட் நான் போடுவேன். 3 லாட் போடும்போது அது மூவ் பார்க்குறீங்களா? நல்லாருக்கும். ஸோ ஒரு $3000 வச்சீங்கன்னா $3 லாட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பண்ணலாம். இப்ப 3 லாட் போடும்போது அதோடைய ஸ்பீடு பாருங்க. $6 மைனஸ் காட்டுதா? சின்ன மூவ் தான். அதுக்கே நமக்கு என்ன ஆகுது? ஸோ லாட் சைஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேப்பிட்டல் வச்சிருந்தா என்ன லாட் போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போடுங்க. பாருங்க. கேண்டில் அசையவே இல்ல. $15 காட்டுதுங்க. இது மேல போட்ட ட்ரேடு. இங்கேருந்து இவ்ளோ தூரம் ஓடும்போது $21 காட்டுது. சரியா? ஸோ லாட் சைஸ் வந்து நீங்க அதே மாரி தான். இங்க என்எஸ்சில போடுறது தான். 1000 குவான்டிட்டி போட்டா எப்படி இருக்கும்? 100 குவான்டிட்டி போட்டா எப்படி இருக்கும்? அதே மாரி தான்.
லாட் சைஸ் வந்து 0.01 பேசிக்கு. ரொம்ப அதில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். லாட் சைஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. லாட் சைஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? லாட் வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 3 லாட் போட்டிருக்கோமா, இதை இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு க்ரீன் லைன் தெரியுது இல்லையா? க்ரீன் லைன் கிளியராக இல்லை. பேக்ரவுண்ட் மாற்றினா கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். சரி தெரியுதா? ஸோ க்ரீன் லைன் எல்லாமே என்னது, என்ட்ரி போட்ட லைன்ஸ். சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் எடுத்துப்போம். இந்த லைன் நம்ம எடுத்துப்போம். பாட்டமில் இருக்க லைன். இது வந்து செல் ஆர்டர். செல் ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் மேலே இருக்குமா, கீழே இருக்குமா? மேலே தான் இருக்கும். ஸோ இந்த லைன் இப்போ நான் ஸ்டாப் லாஸும் போடலை, டார்கெட்டும் போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எல் எம்டியாக இருக்குது, டார்கெட் எம்டியாக இருக்குது. இந்த செல் ஆர்டரை நான் வந்து கீழே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன்னு வைங்க. எனக்கு இப்போ வர்றது வந்து டேக் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து வரும். இது அப்படியே நான் இப்போ ரிலீஸ் பண்ண மவுஸ் கிளிக் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னும் நான் என்ன பண்ணலை, விடலை. மவுஸ் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ அக்செப்ட் கேட்கும் ஒன் கிளிக் ட்ரேடிங்காக. அதை கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது. சரியா? சரி இப்போ நான் கீழே எடுத்துகிட்டு வரேன், வைக்கிறேன். என்ன விழுந்திருக்குங்க எனக்கு? டேக் ப்ராஃபிட். ஏன்னா செல்லு போட்டு ஃபஸ்ட்டு கீழே எடுத்திருப்போம். இப்போ இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்களேன். இதுவும் செல் ஆர்டர் தான். நான் மேலே கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு? ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, எந்த பக்கம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது அது டேக் ப்ராஃபிட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களா, ஸ்டாப் லாஸில் வச்சுருக்கீங்களான்றது அது எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ இந்த லைன் என்ன ஆயிடுச்சு? டேக் ப்ராஃபிட் லைன். இதை கொண்டு போயிட்டு இப்போ ஸ்டாப் லாஸ் லைனாக கொண்டு போயிட்டு மேலெல்லாம் வச்சு மாற்ற முடியாது. அந்த மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஆனால் ப்ரைஸுக்கு மேலே கொண்டு போய் மாற்ற முடியாது. கரண்ட் சார்ட்டுக்கு மேலே. சரியா? ஸோ இதில் இப்போ இந்த ஆர்டரில் நமக்கு என்ன இல்லை, ஸ்டாப் லாஸ் ஒன்றும் ப்ளேஸ் ஆகலை. நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸை கொண்டு போயிட்டு மேலே டாப்பில் கொண்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துடுச்சா? இப்போ இந்த 2 லைன் இருக்குல்ல, 2 அடுத்தடுத்த க்ரீன், அது எதுலேயுமே நம்ம என்ன பண்ணல, ப்ராஃபிட்டை டேக் ப்ராஃபிட்டோ ஸ்டாப் லாஸோ போடலை. அது எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மேலே விடுறோம். இந்த லைனை கிளிக் பண்ணி மேலே விடுறோம். எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே என்ன, டார்கெட்டை தூக்கிட்டு வந்து எங்கே வைக்கிறோம்? இங்கே வைக்கிறோம். ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். தெரியுதா ஆர்டர் எப்படி போடணுன்னு? வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்கா எப்படி ஆர்டர் போடணுன்ட்டு? இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே வந்து பை செல் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கேயே லாட் சைஸ் இருக்கும். இங்கே நீங்கள் லாட் சைஸை டிஃபால்ட்டாக என்ன லாட்டோ அதை வச்சுட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எப்பயும் போல் செல் பையில் வந்து கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது இங்கே என்ன லாட் சைஸ் இருக்கோ அப்படியே ப்ளேஸ் ஆகிடும். எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் விண்டோலாம் கேட்காது. ஸோ லாட் சைஸு பார்த்து பத்திரமா போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே மார்ஜின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மியூட் பண்ணிக்கோங்க. மார்ஜின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? மார்ஜின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு லாட் போடுறதுக்கு $200 தான் தேவைப்படும். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு $500 இருந்துச்சுன்னா நீங்கள் தவறுதலாக 0.1க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஆர்டர் விழுந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு நீங்கள் ஒரு பை போட்டிருக்கீங்க, இல்லை செல் போட்டிருக்கீங்க அப்படின்னா, செல் போட்ட உடனே டக்குன்னு மாற்றி போட்டீங்க. டக்குன்னு இந்த 2 கேண்டில் மேலே போச்சு இல்லையா, இந்த கேண்டிலுக்கே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் காட்டும்? ஒரு $30 மைனஸ் காட்டும். அந்த டைமில் உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? சரி கீழே இறங்கிடுமே, க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு தான் தோணும். ஆனால் அது இதுமாதிரி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, டக்கு டக்குன்னு $100 காலி ஆகிட்டு என்ன ஆகிடும்? அக்கௌண்ட்டு முடிஞ்சிடும். ஸோ லாட்டு போடும்போது பார்த்து பத்திரமா கரெக்டாக போடணும். லாட்டு போடும்போது நம்ம கரெக்டான லாட் சைஸில் இருக்கிறோமா அப்படின்றத 1க்கு 2 தடவை செக் பண்ணிட்டு தான் எப்போவுமே போடணும். அதை மறந்துடாதீங்க. எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும் லாட் சைஸ். உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்ததுன்னா நீங்கள் என்ன லாட்டு போட்டாலும் அதுக்கு விட முடிஞ்சதுன்னா அது ப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா நான் அந்த தப்பு நிறைய தடவை பண்ணியிருக்கேன். 0.5க்கு பதிலாக 5 லாட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அந்த கவனம். அது நமக்கு அந்த டைமுக்கு இதுன்னு தோணாது. தெரிஞ்சு பண்ண போகிறதில்ல, தெரியாமல் பண்ணுறது தான். ஓகே சார், இப்போ நம்ம 0.1 போடுறோங்களா சார்? அப்படி போட்டா ஒரு பிப்புக்கு எத்தனை டாலர் சார் வரும்? $1 வரும். $1. ஓகே. USDக்கு $1 வரும். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10 பிப் வைப்போமா? எத்தனை பிப் வைப்போம்? அப்படிலாம் கிடையாது சார். அப்படி இல்லைங்களா? 2 பிப் வரும், 4 பிப் வரும், சில டைம் 7 பிப். போன வாரம் 13 பிப் கூட ஸ்டாப் லாஸ் கூட நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் இல்லையா? டைரக்ஷன் கரெக்டாக தெரியுதுன்ற பட்சத்தில் நம்ம எடுத்துருவோம். அதில் தப்பே வராது. சரி ஓகே சார். அதனால் நான் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக ரிஸ்க், அதான் சொல்கிறேன். நான் காப்பி ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, என்னோட ட்ரேடு ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் நான் எடுப்பேன். ஏன்னா அதில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை ஆரம்பிச்சு இன்னைக்கு 22 நாள் ஆயிடுச்சு. 22ஆம் தேதி 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். டைரக்ஷன் தப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் 13ஆம் தேதி. மற்ற நாளில் எதுவுமே நமக்கு டைரக்ஷன் தப்பே கிடையாது. ஸ்டாப் லாஸும் அடிச்சதும் கிடையாது இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கிறதுனால நான் ரிஸ்க் ஹெவியாக எடுப்பேன்.
லாஸ் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இந்த கேண்டில் எனக்கு 13 பிப்பா இருந்தாலும் சரி, 10 பிப்பா இருந்தாலும் சரி. எனக்கு தேவை 10 பிப் மேல போகுது அப்படின்னா, நான் பை பண்ணிடுவேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது. மாறும். நியூயார்க் செஷன பொறுத்தவரைக்கும் 5 பிப்பு, 6 பிப்புன்றது டிஃபால்ட் சைஸ். 1 மினிட் கேண்டிலுக்கே அந்த சைஸ்ல வரும் நமக்கு ஸ்டாப் லாஸ். சரிங்களா? அதனால நமக்கு அதுக்கேத்த மாரி பார்த்து அதனால தான் கேப்பிட்டல் இன்கிரீஸ் பண்ணணும். எது வந்தாலுமே கேப்பிட்டல் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஃபாரெக்ஸ்ல அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. மார்ஜின் இருக்கிறதுனால, இப்ப நம்ம போட்டோம் இல்லையா? ஒரு 3 லாட் 4 லாட் இங்க ஓடிருந்ததுல்ல. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போதே நான் $100 புக் பண்ணுவேன். இங்க வந்தா $200 $15,000 புக் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். செல்லுன்னு கிளியரா தெரியுது. அதனால தான் செல்லே அடிச்சுட்டு இருக்கோம். அங்க நம்ம பை போட்டோமா இந்த இடத்துல? மூவிங் ஆவரேஜ் மேல எல்லாம் இருக்கு, பைல இருக்கு அதெல்லாம் பார்க்கறதில்ல. மார்க்கெட் செல்ல இருக்கு. அது செல் ஆகும் அவ்வளோதான். ஸோ அந்த டைரக்ஷன் நமக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னா, நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அ அந்த ஸ்டாப் லாஸ் கணக்கு பார்த்து பண்றதெல்லாம் இங்க ஆப்ஷன்ல. ஏன் ஆப்ஷன்ல அவ்வளோ கணக்கு பார்க்குறோம்னா, ஆப்ஷன்ன்றது இன்னைக்கு ஓடுமா, ஓடாதான்னு தெரியாது. நிறுத்தி வச்சு நம்மள கொல்லுவானுங்க. ஃபாரெக்ஸ் அப்படி இல்ல. கிளீனா இருக்கும். ஃபாரெக்ஸ்ல நம்ம ட்ரேட் செட்டப்போ, ட்ரேடிங் பிளானோ எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே. உங்களோட ஸ்ட்ராட்டஜிய நம்புங்க. அதுல நீங்க மாஸ்டர் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். அது 10 பிப் ஸ்டாப் லாஸா இருந்தா என்னப்பா? நம்ம டைரக்ஷன் கரெக்ட் என்ட்ரி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சா போட்டுறணும் அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் அந்த பார்ஷியல் பண்றது பார்சல் பண்றது ஓகே. இப்போ யூரோ யூஎஸ்டி நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்? திரும்ப ஒரு செல் எடுக்கணும். சரியா? இப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் இறங்குது அப்படின்னா நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் இறங்கட்டும். அப்போ இங்க வால்யூம் இருக்குல்ல. இந்த வால்யூம்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆர்டர் விண்டோவும் இதுவும் ஒரே மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? ஒரு பட்டன் எல்லோ கலர்ல ஒரு பட்டன் இருக்கா? ஸோ இங்க 1 லாட் இருக்கு இல்லையா? நான் இப்போ வந்து ஒரு 0.5 பாதியா குறைச்சுக்க போறேன் அப்படின்னா, 0.5 வந்து நான் போட்டுட்டு க்ளோஸ் குடுத்தேன் அப்படின்னா, 0.5 எனக்கு புக் ஆயிட்டு மிச்சம் இருக்க 0.5 இங்க இருக்கும். தெரியுதுங்களா? நீங்க லாஸ்ட்டா ட்ரேட் பண்ண அந்த 0.5 ட்ரேட் வந்து ஓடிட்டு இருக்கும். இங்க காட்டும் உங்களுக்கு ஹிஸ்டரியில காட்டும் இங்க. இங்க காட்டுதா வால்யூம்ல 1 லாட் போட்டிருக்கோம். அதுல 0.5 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு புக் ஆன ப்ராஃபிட் 0. ஏன்னா நம்ம காஸ்ட்டே கட் பண்ணிட்டோம். அதனால 0ன்னு காட்டும். இல்லன்னா எவ்வளோ டாலர் புக் ஆயிருக்குன்னு அந்த டாலர் காட்டும் இங்க. திரும்ப போயிட்டு நீங்க இதுலயும் வந்து ஒரு பார்ஷியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்க போயிட்டு திரும்பவும் இதுல வந்து ஒரு 0.25 நான் எடுக்க போறேன் அப்படின்னா, 25 எடுத்துடலாம். 25 எடுத்துட்டேன் அப்படின்னா, அது இன்னும் குறைஞ்சு 0.25 மட்டும் பெண்டிங் இருக்கும். இப்போ அங்க போய் பாருங்க ஹிஸ்டரியில. 1 லாட் போட்டேன். 0.75 நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கான புக்கான ப்ராஃபிட் $1.25 புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. புரியுதுங்களா? பார்ஷியல்ன்றது நீங்க இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணணும். வால்யூம்ல போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல நீங்க ஆர்டர் போட்டுட்டு, திரும்ப இந்த பை பட்டனையும், செல் பட்டனையும் அமைக்கிடாதீங்க. க்ளோஸ் பட்டன் குடுக்கணும். அப்பதான் பார்ஷியல் குடுக்கும். இப்போ இதே 0.25 போட்டு நான் வந்து இங்க ஒரு செல் குடுக்குறேன்னு வைங்க. இன்னொரு ஆர்டரே என்ன ஆயிடுச்சு? பிளேஸ் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? அதனால அந்த எல்லோ பட்டன பிரஸ் பண்ணணும். இன்னொரு பையோ, செல்லோ போட்றக்கூடாது. அது தனி ஆர்டர் அது. இது வந்து பார்ஷியலா க்ளோஸ் பண்றது. சரிங்களா? புரிஞ்சுதா? இதுவே ஸ்டாப் லாஸ்ல போயிட்டு கிளிக் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்டாப் லாஸ் டார்கெட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? காட்டும். ஸ்டாப் லாஸ் சொல்லி குடுத்துக்கலாம். டார்கெட் என்ன நம்பர் சொல்லி குடுத்துட்டு, மாடிஃபைன்னு குடுத்தீங்கன்னா வந்துரும். இது இந்த இடத்துல கிளிக் பண்ணா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்க வால்யூம்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். 2ம் வேற வேற விண்டோ. இத தாண்டி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆர்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, அது டோட்டலா வேற விண்டோ. சரிங்களா? மொத்தம் 3 டைப்பா இருக்கும் விண்டோ. ஸோ நமக்கு ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கா? இன்னைக்கு போட்டதெல்லாம் ப்ராஃபிட்டா இருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சார் லிமிட் ஆர்டர் லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர்னாலே ஒண்ணும் இல்ல. ரைட் கிளிக் பண்ணிட்டு, நியூ ஆர்டர்ல மார்க்கெட் எக்ஸிகியூஷன் இருக்கா? அங்க இருந்து போயிட்டு பெண்டிங் ஆர்டர்ன்னு குடுக்கணும். பெண்டிங்ல இப்ப நீங்க பை லிமிட் போட போறீங்க அப்படின்னா, பை லிமிட் குடுக்கணும். இப்ப நான் இந்த விக்குக்கு கீழ வந்து விக்கு கிட்ட அந்த பை லிமிட் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த விக்கோட பிரைஸ் என்னவா இருக்கு? அந்த பிரைஸ் நம்பர் இங்க எல்லாம் பிளாக்ல மாத்திட்டேன். இருங்க ஒயிட்ல மாத்திட்டு வரேன். இங்க வந்து இப்ப பிரைஸ் பார்க்குறோம். மார்க்கெட் எக்ஸிகியூஷன் பெண்டிங் ஆர்டர் மாத்திக்கணும். ஏன்னா லிமிட்ன்றது என்னது? பெண்டிங் ஆர்டர் தானே. ஸோ என்ன நம்பர்ன்னு பாருங்க. உங்களுக்கு எங்க லிமிட் வேணுமோ அங்க வச்சுட்டு, இந்த நம்பர் என்னன்னு குடுத்துட்டு, என்ட்ரி பிரைஸ அங்க குடுக்கணும். இப்போ 1.13290 அப்படின்றது லிமிட் ஆர்டர் அப்படின்னா, ஸோ இதுல எனக்கு கீழ எங்கேயா லிமிட் போடலாமா? எங்க போடலாம்? இங்க போடலாம். 1.13250 13250ல லிமிட் போட்டிருக்கேன். ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிளேஸ் பண்ணிட்டேன்னா லிமிட் ஆர்டர் போயிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு? பிளேஸ் ஆயிடுச்சு. என்ன ப்ரைஸில் தெரிஞ்சுங்க? இங்கே ஒரு டாட்டர் லைன் தெரியுதா? அந்த லைனில் உங்களுக்கு ஆர்டர் இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் மாற்றினா உங்களுக்கு தெரியும் கிளீன் தெரியுதா? லிமிட் ஆர்டர் இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா?
அந்த ஆர்டர் அப்படியே எடுத்து மேல லைனை கொண்டு போக முடியுமா சார்? மாறும் இல்லைன்னா சேஞ்ச் பண்ண தான் முடியுமா? மாறும் ஆ. மாறிடும். வச்சுன்னா அங்கே வந்து அடிச்சிடும். கரெக்டாக இங்கே வைப்போம், அங்கே வந்து பை ஆகும். ஓ, அப்படி நம்ம மூவ் பண்ணா கூட அதுவே எடுத்துக்கோ தானே? ஆமாம், அங்கே வந்ததுன்னா டேப் பண்ணால் தான் அடிக்கும். ஸ்டாப் லாஸ் அதே போல போட்டு வச்சுட்டு நம்ம மாத்தனா அப்படி மூவ் பண்ணாலே இதாயிரும் கரெக்டா? ஆமாம், ஸ்டாப் லாஸும் சேர்த்து தான் மாறும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சார் என்னோடதுல வந்து ஒரு முறையும் மாடிஃபை பண்றப்போ மாடிஃபை ஓகேவான்னு கேக்குது சார். மாடிஃபை ஒன் கிளிக் ட்ரேடிங் வந்து இது பண்ணிக்கோங்க, எனேபிள் டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இங்கே ட்ரேடுன்னு ஒரு விண்டோ இருக்கும். இந்த ஒன் கிளிக் டிக் போட்டு விட்டுக்கோங்க. டிக் போட்டிங்கன்னா கேட்காது. ஓகே. இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் ஆனில் இருக்கணும். அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிஷன்ஸை. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பட்டன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேவா? சரி, வேறு யாருக்கா டவுட்ஸ் எதுக்கா இதில்? 2 நாள் டெமோ அக்கௌண்ட் போட்டா சார்ஜர் சார். ஓகே. அவ்வளோதான். இது வரைக்கும் டெமோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு 2 நாள். இப்போ பகல்லே உட்காந்து போடுங்க, என்ட்ரி ஓடும். பகலில் டெமோவில் பண்ணாலும் அது ரியல் அக்கௌண்ட்டாக மதித்து பண்ணுங்கள் எப்போவுமே. ஏன்னா டெமோங்கிறது நம்ம ஏதோ சும்மா விளையாட்டு இல்லை. இப்போ இந்த ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா இது டெமோ தான். பட் இதில் நம்ம கண்ணாமனா ட்ரேட் இருக்குல்ல, பார்த்து தான் எடுத்துருக்கோம். செல்னா செல் தான் எடுத்துருவோம். பை போக மாட்டோம். அது எவ்வளோ பெரிய கேண்டில் தான் நம்ம பைனா பை கிடையாது, செல்னா செல் தான், அவ்வளோதான். சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் டெமோலையும் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணணும், டார்கெட் பேஸ் பண்ணணும். டெமோங்கிறதே நாம் தயார்படுத்திக்க தான். அது ஏனா தோணம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை.